இதனால் நமக்கு நல்ல வெயிட் குறையும். வெயிட் குறையும் போது உடம்புல உள்ள ஃபைபர், உடம்பு நச்சு வந்து எல்லாமே ஃபைபரால் வெளியேறும் போது ஹார்மோன்ஸ்லாம் நல்லாவே சீராக சுரந்து அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதாவது முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸை அவங்க தவிர்த்துடணும். நல்ல ஒரு நடைப்பயிற்சி, அவங்க வேலைக்கு போகிறது, படிக்க போகிறது எதாக இருந்தாலும் ஒரு வெஹிக்கிளில் போகாமல், வெஹிக்கிள்லேயே போனால் கூட ஒரு கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாலே அது ஒரு சிறந்த நடைப்பயிற்சியாக இருக்கும். ஏன்னா நடைப்பயிற்சி செய்யும் போது கவனித்து பார்த்தோம்னா, நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் செய்யும் போது நம்ம மூச்சு பயிற்சி நம்மளை அறியாமல் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் செய்யும்போது மூச்சு பயிற்சி வரும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உடம்புல வந்து நச்சுக்கள் எல்லாம் வேர்வை மூலிமா வெளியேறும். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த காலத்து பெண்களும் ரெகுலர் பீரியட்ஸில் அவங்க கண்டிப்பாக அவங்க உடம்பு, ஏன்னா ஒவ்வொரு மாதமும்